ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் அப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரம் பார்க்க போறோம். ஓகேவா? எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3. செகண்ட் சாப்டர் லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? 2ஆம் அதிகாரத்துல கிருபையினால் ரட்சிப்பு அப்படின்றத பத்தி பார்த்தோம் நம்ம. 2ஆம் அதிகாரம் கடைசியில முடியும் பொழுது நம்ம என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தில் சபையானது கெட்டப்பட்டு மாளிகையாக அந்த கடைசி 2 வசனங்கள் 3 வசனங்கள் கவனிங்க. அப்போஸ்தலர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ல இருந்து. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கன்டினியூ பண்றாரு. இப்ப இந்த 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப நெறையான்னு பார்க்குற மாரி இல்ல. அ ஆனா ஒரு சில முக்கியமான காரியங்கள் இதுல இருக்குது. ரொம்பவே முக்கியமான காரியங்கள் இருக்கு. அகைன் 2ஆம் அதிகாரத்துல பவுல் வந்துட்டு எப்படி 1ஆம் அதிகாரத்துல எபேசு சபை மக்களுக்காக பவுல் எப்படி ஜெபிச்சாரோ, அதே போல 3ஆம் அதிகாரத்திலயும் கூட வந்துட்டு பவுல் வந்துட்டு அ சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார். அங்க என்ன ஜெபிச்சார்ன்றது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரணும். இல்ல? அ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உங்களுக்குள்ள செயல்படுகிறது. அதை உங்களுடைய மனக்கண்கள் அதை நீங்க இன்னும் அதிகமாய் பார்க்கலன்னு சொல்ல பார்க்குறீங்க. புரியலன்னு சொல்லல. உங்களுக்கு புரியுது தான். ஆனா, அது இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்படட்டும்னு சொல்லல. கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த மெய்யான சுவிசேஷத்தின் ஒளியை அவர்கள் கண்டுகொள்ளக் கூடாதபடிக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்றாரு. ஆனா, இங்க மனக்கண்கள் குருடாய் இருக்குது. திறக்கப்படணும்னு சொல்லி பவுல் ஜெபிக்கல 1ஆம் அதிகாரத்துல. என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு? மனக்கண்கள் திறந்திருக்கு. அதனால தான் இயேசுவ நீங்க கண்டுகொண்டீங்க. ஆனா, இப்ப அந்த மனக்கண்கள்லயே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்க கிறிஸ்துவ அறிகிற அறிவில இன்னும் அதிகமாய் அறியணும். இன்னும் தெளிவு பெறணும். எனக்கு புரிஞ்சத நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது, அது உங்களுக்கும் புரியணும். அது புரிஞ்சு கொள்றதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் அப்படின்றது தான் வந்துட்டு 1ஆம் அதிகாரத்துல பவுலுடைய ஜெபம். 3ஆம் அதிகாரத்துல அதே போல ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்ன்றது நம்ம லாஸ்ட்ல பார்க்க போறோம். முதல்ல இருந்து வாசிக்கலாம் நம்ம. சரிங்களா? இது நிமித்தம் பவுலாகிய நான் எது நிமித்தம் சபை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குல்ல, அதுல வந்து மாளிகையாய் கட்டிடமாய் கிறிஸ்து இயேசுக்குள் இசைந்து கட்டப்பட்டு வளர்கிறோம் பத்தியா திருச்சபையாய். என்ன அஸ்திபாரத்துல? அப்போஸ்தல உபதேசம் என்பதுதான் அஸ்திபாரம். அதுதான் கிறிஸ்து என்ற கன்மலை. அந்த கிறிஸ்து ஏற்படுத்திய சீஷர்கள், அந்த 12 சீஷர்களோடு கூட சேர்ந்து பவுல் என்ற அப்போஸ்தலர், ஆமா, அவங்களுடைய உபதேசம், அந்த உபதேசத்துல நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், வளருகிறோம். அதுல ஸ்தாபிக்கப்படுகிறோம், ஊன்ற கட்டப்படுகிறோம். இதற்காகவே ஏன்னா பவுல் தான் அப்போஸ்தலர் எழுதுறார்ல, உபதேசம் சொல்லி தரார்ல. இதற்காகவே பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கெட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து என்னை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைத்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் என்ற வார்த்தை கிரேக்க மொழி அப்போஸ்டலோஸ். அப்போஸ்டலோஸ்ன்ற கிரேக்க மொழிக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, த ஒன் ஹூ ஹஸ் பீன் சென்ட். சென்ட்ன்னு அர்த்தம். அனுப்பப்பட்டவன் அர்த்தம். சரிங்களா? என்னை பவுல் சொல்றாரு, என்ன சுவிசேஷத்திற்காக இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இல்ல, புறஜாதிகளாகிய உங்ககிட்ட இயேசுவே என்னை அனுப்பியிருக்கிறாரு. அப்ப அனுப்பப்பட்டிருக்கிற நானு பல விதங்கள்ல கெட்டப்பட்டிருக்கிறேன். கெட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்றது? என்ன நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்ப இங்க கெட்டப்பட்டிருக்கிறேன்ற வார்த்தை பவுல் ஜெயில்ல இருந்து எழுதினாருன்னு இல்ல. இந்த பிரிசன் இப்ப ஆங்கிலத்தில வாசிக்கும் பொழுது, "ஃபார் திஸ் ரீசன் ஐ பால், த பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் யூ ஜென்டைல்ஸ், இஃப் இண்டீட் யூ ஹியர் ஆஃப் த ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் விச் வாஸ் கிவன் டு மீ ஃபார் யூ." கிறிஸ்துவுக்குள் கெட்டப்பட்டிருக்கிறேன். பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா, எனக்கு நெறைய விருப்பங்கள் இருக்குது. எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, பவுலுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அ ரோமர் 9ஆம் அதிகாரத்தில வாசிக்கிற மாரி தான். "என் இனத்தாராகிய என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று விரும்புவேனே." அதுதான் பவுலுடைய விருப்பம். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்றது தான் பவுலுடைய விருப்பம். யூதர்களுக்கு இத்தனை வருஷமா மேசியா வருவாருன்னு காத்திருந்த யூதர்கள், மேசியா வந்துட்டாங்க. அந்த மேசியா தான் இயேசு. அந்த இயேசு தான்டா நீங்க செல்ல அறைஞ்சிட்டீங்களேடா படுபாவிகளா! ஆனாலும் அவர் எங்கள மன்னிக்கிறார்றான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த யூதர்களுக்கு இந்த இயேசு யாருன்னு சொல்லணும் அப்படின்றது தான் பவுலுடைய ஆசை. அதுக்கேத்த மாரி அவர் 3 மிஷனரி யாத்திரைகள்லயும் படிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல படிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்பொழுது, நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம்னு நெனைக்கிறேன். பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே யூதர்கள் தேவாலயத்தில போய் 3
ஓய்வு நாட்கள் அவங்கள சந்திச்சாராம். சந்திச்சு கேட்கல, ஏற்றுக்கொள்ளல அப்படின்றப்ப தான் புறஜாதிகள் மத்தியில அவரோட ஃபோக்கஸ் முழுசா போக ஆரம்பிக்கும். ஸோ பவுலுடைய விருப்பம் என்ன? யூதர்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். பவுலுடைய இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது தான் பவுலுடைய ஆசை. ஆனா, என்னுடைய ஆசையெல்லாம் கிறிஸ்துவுக்கு நான் தூக்கி போட்டேன். கிறிஸ்துவுக்குள் நான் கெட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்றாரு. பைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். என்ன நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நிமித்தம் கெட்டப்பட்டவனா இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. உங்களுக்காக, யாருக்காக? புறஜாதிகளுக்காக. புறஜாதிகளுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்க தெய்வ கிருபைக்குரிய நியமம், கர்த்தர் கிருபையினால் எனக்கு கொடுத்த ஒரு நியமம். நியமம்னு அர்த்தம் ரூல், கட்டளை, கமாண்ட்மெண்ட். கிருபையாய் கொடுத்த கமாண்ட்மெண்ட். அந்த வார்த்தை நல்லா கவனிங்களேன். கிருபையில் எங்க சார் கமாண்ட்மெண்ட் இருக்குது? கமாண்ட்மெண்ட் இல்லைன்றது தானே கிருபை. அப்படிதான் நீங்க மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையா ஒரு கட்டளை கொடுத்தாராமா. என்ன கட்டளை? நீ பெரிய அறிவியல் ஞானம் தான், ஆனா இஸ்ரவேல் மக்கள்லாம் வேண்டாம், புறஜாதிகள் கிட்ட போ. நான் பலமுறை பவுலை பத்தி யோசிப்பேன். நானு பவுலுக்கு தெரிஞ்ச நியாயப்பிரமாணத்தின்படி இவரு உண்மையாகவே வந்து யூத மக்கள் மத்தியிலே பேசியிருந்தாருன்னா, எவனுமே இவர்கிட்ட வந்து எதுவுமே பேசியிருக்க முடியாது. வாயை திறந்து ஒரு வார்த்தையை உருப்படியா சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்ற மாதிரி பவுல் நியாயப்பிரமாணத்தில் தேறின மனுஷனா இருந்தான். ஆனா பவுலை வந்து ஆண்டவர் யாருக்கு அனுப்பிச்சாரு? புறஜாதிகள் மத்தியில் அனுப்பிச்சாரு. எப்படி அனுப்பிச்சாருன்னா, அவருடைய கிருபை நிமித்தம் அனுப்பப்பட்டார். அப்போ புறஜாதிகள் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். கிருபையாய் தேவன் எனக்கு தந்த ஒரு கட்டளை. அந்த கட்டளை என்ன எங்க அனுப்பிச்சு? என்ன உங்க மத்தியில அனுப்பி இருக்குது. எதுக்கு அனுப்பி இருக்கு? சுவிசேஷத்துக்கு அனுப்பி இருக்கு. அது இன்னும் தொடர்ந்து வாசிக்கும்போது சொல்லுவார் பாருங்க. இன்னது நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே, அது என்னவெனில் அவரே சொல்றார். அது என்ன அப்படின்னா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய். செம்மையான வார்த்தை. யார் சுதந்திரவாளி? இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரவாளி. புறஜாதியார்களும் இஸ்ரவேலர்களோடு கூட இணைக்கப்பட்ட உடன் சுதந்திரவாளிகளாய். நம்ம போன சாப்டர்ல வாசிச்சோமா இல்லையா? இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். வாசிச்சோமா இல்லையா? எந்த இருதரத்தார்? யூதர்களையும் புறஜாதியார்களையும் 2 டீமா இருந்தாங்க. தேவ பிள்ளைகள், புறஜாதியார்கள், தள்ளப்பட்டவர்கள், அவுட்காஸ்டட் பீப்புள், அவுட்லா பீப்புள், தள்ளப்பட்டவர்கள். இப்போ கிறிஸ்து இயேசு மூலமா இருவரையும் அவர் பிதாவுக்குள்ள ஒன்றாக்கினார். எது நிமித்தமாய்? சுவிசேஷத்து நிமித்தமாய். அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே அனுப்பினாராம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுலுக்கு என்ன வெளிப்படுத்தினாரா? பாருப்பா, புறஜாதி இஸ்ரவேல்னு இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இது ஆண்டவர். ஒரு கேள்வி கேட்க போறேன், ஆன்சர் பண்ணுங்க. இது பவுலுக்கு தான் வெளிப்படுத்தினாரோ? வேற யாரும் வெளிப்படுத்தலையோ? பேதுரு, யாக்கோபு, யோவானு. இஸ்ரவேலர்களும் புறஜாதிகளும் 2 விதமான டீம் கிடையாது. இஸ்ரவேல் தேவ பிள்ளைகள், புறஜாதிகள் அவங்க தனி. அப்படி இல்லாம இருவரையும் அவர் மரணத்து நிமித்தமாய் ஒன்றாக்கினார். விசுவாசிக்கிற எல்லாருமே தேவ பிள்ளைகள் ஆகிறாங்க. இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார்னு பவுல் கிளைம் பண்றாரு. அப்ப வேற யாரும் வெளிப்படுத்தலையோ? இப்ப பேதுருடைய சம்பவத்தை அப்போஸ்தலர், நீங்க பைபிள் ஸ்டடி கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுல் வந்து பேதுருக்கு இயேசு வந்துட்டு வெளிப்படுத்தி கொர்நேலியு வீட்டுக்கு போக சொல்லும்போது பேதுரு போனானா? ஏற்றுக்கொண்டானா? புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டுன்றதை பத்தி இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்பொழுது சொல்லி கொடுத்தார்ல சீஷர்களுக்கு. பேதுரு இருந்தான்ல, ஏற்றுக்கொண்டாங்களா? என்னுடைய பார்வையின் அடிப்படையில் ஆண்டவர் பேதுருவை புஷ் பண்றாரு, பண்ண வைக்கிறாரு, போடான்னு பண்ண வைக்கிறாரு. ஆனா யாரு கரெக்டா வெளிப்படுத்தப்பட்டுச்சு தெரியுமா? பவுலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. பவுல் வந்துட்டு எங்கேயாவது போக மாட்டேன்னாரா? யோனா மாதிரி நினிவேக்கு போக மாட்டேன், தர்சீஸ் தான் போவேன், நினிவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பவுல் எங்கேயாவது? இல்ல. இட் வாஸ் ரிவீல்டு டு பால். எவ்வளவு தெளிவா கிளைம் பண்றாரு பாருங்க. புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. சரி, இதே சம்பவம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் வந்துட்டு கொர்நேலியு சம்பவம் எங்க வருது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அந்த பவுல் வந்துட்டு 1ஆம் மிஷனரி யாத்திரை முடிச்சுட்டு எருசலேம் திருச்சபையில பேதுரு கிட்ட, எருசலேம் சபை மூப்பர்கள் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க, அந்தியோகியில் நாங்கள் ஒரு சபை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பவுல் சொல்லும் பொழுது அங்க இருக்க யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல. தெரியல. ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல. ஏத்துக்கவே இல்லை. ஆனா யாருக்கு இங்க கரெக்டா வெளிப்படுத்தப்பட்டுச்சு? யார் ஏத்துக்கிட்டான்னா பவுல் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதற்காகவே பவுல் புறஜாதிகள் மத்தியில் போனார். சரி, யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, அடிமைக்கு அடிமையாய், சுயாதீனனுக்கு சுயாதீனனாய், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இந்த வார்த்தையை பவுலை தவிர்த்து யாராவது பேசியிருக்காங்களா?
கொர்நேலியு வீட்ல போய் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுத்து சத்தியத்தை சொல்லி இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்லிட்டு வந்த காரணத்துக்காக பேதுருக்கு ஒரு என்கொயரி டீம் வச்சாங்க தெரியுமா? அது எப்படி நீ புறஜாதி வீட்ல போய் சாப்பிடலாம்? இது நம்ம வழக்கத்திலே இல்லை. நீ எப்படி பண்ணலாம் நீன்னு பேதுருக்கு ஒரு என்கொயரி வச்சாங்க. பேதுரு அப்பவாவது ஆண்டவர் சொல்லியிருக்கார்ரா, அப்படிதானே பண்ண சொன்னார்ரா, அப்படியே நீங்களும் பண்ணணும்னு சொன்னாரா? பேதுரு வந்துட்டு ஒரு மாரி என்ன சொல்றது? மழுப்பலா, "எப்பா அவரு பண்றான்றப்ப நம்ம என்னப்பா பண்ண முடியும் நம்ம?" அப்படிதான் பேசினாரு பேதுரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அ அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க தெரியும். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? புறஜாதியார்கள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் பயன்படுத்துற மாரி தெரியல. உடன் சுதந்திரருமாய், ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். யாரு? இயேசு. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமா எழுதினேன். இப்ப கவனிங்க. இந்த 4வது வசனம். எபேசியர் 3:4. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமா எழுதினேன். அப்ப இதுக்கு முன்னாடி வேற ஒரு லெட்டர் எழுதியிருக்காரோ? எபேசியருக்கு. இல்ல. எழுத கிடையாது. அப்ப என்ன மீன் பண்றாரு இங்க அப்படின்னா, இரு தரத்தார் இல்லாம ஒரே தரமாய் ஒருவராக கர்த்தர் மாற்றினார். கிறிஸ்து இயேசு ஒன்றாய் மாற்றினார். புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களையும் ஒரே ஆட்களாக இயேசு மாற்றினார் அப்படின்றத இந்த லெட்டர்ல ஏற்கனவே ப்ரீவியஸா மென்ஷன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் சொல்றாரு. ஏற்கனவே ஷார்ட்டா சொன்னேன்ல, இப்ப அத எலாபரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்றாரு. ஆமா. 2ஆம் அதிகாரமும் 1ஆம் அதிகாரத்திலயும் யூதர்கள் புறஜாதின்ற வித்தியாசம் இல்ல. கிருபையினால் விசுவாசிக்கிற எல்லாருக்குமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கான அதிகாரத்தை தேவன் தருகிறார். பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையினால், இல்ல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் முத்திரைக்கப்படும்படிக்கான அதிகாரம் யாருக்கு உண்டு? சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிற எல்லாருக்குமே உண்டு. ஆமென். எல்லாருக்குமே உண்டு. அப்ப அந்த எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்றப்போ, இது யாருக்கு ஆக்சுவலா வெளிப்படுத்தப்பட்டுச்சு? அ பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இத பத்தி ஏற்கனவே எழுதுனேன்னு சொல்லும்போது எங்க எழுதினாரு? இதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்திலயும் அந்த பாயிண்ட் மட்டும் தான் சொன்னாரு. அத எலாபரேட் பண்ணி பேசல. ஆனா இங்க எலாபரேட் பண்ணி பேசுறாரு. எலாபரேட் அப்படின்னா விரிவாக்கத்தோடு பேசுகிறார். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறார். என்ன பேசுறாரு? அதை நீங்கள் விசுவாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாகியிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். திருப்பி கிளைம் பண்றார். இது எனக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம்ன்றாரு. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். பவுலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. பவுலுக்கு முன்னாடி யாருக்கு இது புரியலன்னு நான் சொன்னேன் பாத்தியா? அதுதான் பவுல் இங்க சொன்னாரு. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்போ பார்க்கணும் நீ? எபேசியர் எந்த வருஷம் எழுதப்பட்டுச்சு? சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். எபேசியர் எந்த வருஷம் எழுதப்பட்டுச்சு? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல நடக்கிற சம்பவம் எந்த வருஷம் நடக்குது? கம்பேர் பண்ணி பாரு. அப்ப புரியும் உனக்கு பவுல் இங்க என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு. சரியா? சரி, இத பேதுரு அக்செப்ட் பண்றாரா? பேதுருக்கு முன்னாடி பவுல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றத பேதுரு அக்செப்ட் பண்ணுவாரா? 2 பேதுரு கடைசி அதிகாரம் 14ல இருந்து பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். எதை பத்தி பேசுறாரு? ரட்சிப்பு பத்தி பேசுறாரு. அவர் சந்நிதியில காணப்படுவதற்கு ஜாக்கிரதையா இரு ரட்சிப்புல. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எதை பத்தி எழுதியிருக்கான்? கர்த்தர் ஏன் இவ்வளோ பொறுமையா இருக்காரு ரட்சிப்புன்ற காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். எதை பத்தி? ரட்சிப்பை பத்தி. இப்ப ரட்சிப்பை பத்தின்னு சொல்ற போது யாருக்கு ரட்சிப்பு? யூதர்கள் புறஜாதிகள் எல்லாருக்கும் தான். அதை பத்தி பவுல் பேசியிருக்கான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். கவனிச்சிங்களா? பேதுரு அக்செப்ட் பண்றாரா? அக்செப்ட் பண்ணலையா? எங்களுக்கு புரியாத காரியத்தை பவுலுக்கு ஆண்டவர் புரிய வச்சாருப்பா அப்படின்றத பேதுரு அக்செப்ட் பண்றாரா? பண்ணலையா? அதுதான் பவுல் இங்க சொல்லிறாரு. கவனி. எபிஷியன்ஸ் எழுதும்போது பவுல் என்ன சொல்றாரு? 6வது வசனத்துல, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய இப்பொழுது நவ் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னாரா? இல்ல. எனக்கு தான் முதல்ல வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு முதல்ல சொல்லிறாரு. அப்புறமா தான் சொல்றாரு, இதே போல
அப்போஸ்தலர்களுக்கு இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆவியானவர் இப்ப புரிய வச்சிருக்கிறாரு. யா அகைன் யார் மூலமா புரிய வச்சார்? சரி, ஏன் இதுல அப்போஸ்தலர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா, மெயினா பேதுருடைய தலைமைத்துவத்துல, யாக்கோபுடைய தலைமைத்துவத்துல, ஏன்னா இவங்க எல்லாருமே யூதர்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. பேதுரு யாருக்கு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டாரு? யூதர்களுக்கு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டாரு. கரெக்ட்டா? அதேதான். அதனால அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியல. ஏன்னா அவன அந்த அந்த பர்ப்பஸ்க்காக அழைக்கல. சோ அவனுக்கு அது தெரியல. பவுல் தான் அதுக்காக அழைக்கப்பட்டார். சோ பவுலுக்கு அது வெளிப்படுத்தப்படுது. ஓகேவா? மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்க. 6th வெர்ஸ். இந்த ரகசியம். இந்த நான் பைபிள் ஷேர் பண்ற டெக்ஸ்ட் கிளீனா தெரியுதா? பிளர்ரா இருக்கா? கிளீனா இருக்கா? ஓகே. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ரைட்டா? முன்னாடி அவனுக்குமே தெரியாது. ஏன்னா முன்னாடி வாழ்ந்த யூதர்கள் நினைச்சாங்க, நாங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், வேற யாரும் கிடையாது. இதுதான் அவங்களுக்கு புரிஞ்சது. இப்ப யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு? பவுல் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. பவுல் மூலமா பேதுருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு பிற்பாடு. பவுலுக்கும் பேதுரு மூலமா சீஷர் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. வேற வழி இல்லைன்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். இங்க ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்க போறேன். நல்லா கவனிங்க. 7th verse is very important. தேவனுடைய பலத்த சத்துவத்தால். ஏன்னா அடுத்த சாப்டர்ல நம்ம அழைப்பை பத்தி ஊழியத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி பவுல் இங்க வந்துட்டு என்ன மீன் பண்றாருன்னு கவனி. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் என்ன. இப்போ கிருபையாய் பவுலுக்கு கிடைத்த ஊழியம் அழைப்பா வரமா? கவனிங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஆவின் வரங்கள் பத்தி சொல்றாரா பவுல்? பரிசுத்த ஆவி இல்லாம ஒருவனும் தேவனை கர்த்தர்னு சொல்லாத. ஏன்னா அப்பா பிதாவே என்று உன்னை கூப்பிட பண்றவரே அவர் தான். அந்த ஆவியானவர் தான். அதை யாருக்கு ஆண்டவர் தராரு? இயேசு மூலமாய் ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் தான் தராரு. விசுவாசிகள் மட்டும் தராரு. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்கள் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகள் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? ஆவியுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் 8, 9, 10 வசனங்கள் வரங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கா? இவைகளை அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று. இப்போ வரங்கள் சரீரமாகிய சபையில எப்படி கிரியை செய்யுது? யூதனாயினும் கிரேக்கனாயினும் அடிமையாயினும் சுயாதீனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தகர்ந்திருக்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. காலானது கையா இராதபடினாலே அப்படி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். இப்போ நல்ல கவனி. ஆவியின் வரங்கள் சரீரமாகிய சபைக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரே சரீரத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்க முடியும்? சரீரம் ஒன்னா இருந்தாலும் நிறைய அவயங்கள் இருக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு அவயத்துக்கு ஒவ்வொரு வேலை இருக்கிற அப்படின்னால ஆவியானவர் வரங்களை அதனுடைய வேலைக்கு ஏற்ற விதத்துல வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். இதை பத்தி பேசிக்கிட்டே வரும்பொழுது அப்படியே கீழே வாங்க. நல்லா கவனிங்க. பால் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? இங்க அழைப்பை பத்தி பேசல, வரங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். படிச்சுட்டே வரும்பொழுது கண்ணு கையா இருக்க முடியாது, கை காலா இருக்க முடியாது, கை காலு கண்ணா இருக்க முடியாது. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற அவயங்கள் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். கிறிஸ்துவின் சரீரம் தனித்தனி அவயங்களுமா இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அப்படின்னு இந்த வசனம் நீங்க வாசிக்கும் போது இப்போ பவுல் இங்க அழைப்பு பத்தி பேசுறாரா, வரங்களை பத்தி பேசுறாரா? அழைப்பு. ஆனா இப்ப கான்டெக்ஸ்ட் இங்க அழைப்பை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரா? 1 கொரிந்தியர் 10, 11, 12 அடுத்து 13, 14 போனா இந்த 5, 6 அதிகாரங்கள் முழுசா அப்படியே ஒரு ஒரு லார்ஜர் பிக்சர், ஒரு 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 விரிவாக்கமான கண்ணோட்டத்துல முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. இந்த முன்னாடி ஒரு 3 அதிகாரமோ பின்னாடி ஒரு 3 அதிகாரமோ சேர்த்து பார்க்கும்போது கொரிந்தியர் சபைக்கு அழைப்பை பத்தி பேசிட்டு இருக்காரா? இப்போ அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், குணமாக்கும் வரங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது சபையில ஆண்டவர் வரங்களை எப்படியெல்லாம் கொடுத்து ஃபங்க்ஷன் பண்றாரு, பயன்படுத்துறாருன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டது அழைப்பா அந்த தனிநபருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்தாலே அது கிஃப்ட் தான். என்ன பாஸ்டர் அழைச்சிருக்கிறாருன்றது என்னோட பெரிய கிஃப்ட் தெரியுமா? அப்படி நான் சொன்னா எதுனா தப்பு இருக்கா?
என்ன பாஸ்டர் நீங்க வரம்னு சொல்றீங்க? நீங்க பாஸ்டர்ன்னு உங்க அழைப்பு பாஸ்டர் நீங்க அப்படிம்பீங்களா? என் அழைப்புன்றது எனக்கு தெரியுது, புரியுது. ஆனா எனக்கு என்ன ஆண்டவர் அழைச்சிருக்காருன்றதே பெரிய கிஃப்ட் ஆச்சே எனக்கு. அந்த ஆங்கிள்ல தான் பவுல் வந்து இங்க ஏன்னா நெறைய பேர் இந்த வசனங்கள வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் சபையில அப்போஸ்தலர் தான். இன்றைக்கும் ஒரு சபைன்னு சொன்னா, அந்த சபைக்கு அப்போஸ்தல அழைப்புள்ள ஒரு ஆள் இருக்கணும். அப்போஸ்தல அழைப்புள்ள ஆள் இல்லாத சபை, சபை இல்ல. டேய்! அப்படிலாம் கிடையாது. அப்போஸ்தலர் நாட்களே முடிஞ்சு போச்சு. அது நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் வரும்போது இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். அதுல பார்ப்போம்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். சரியா? அப்போ புரியுதா? கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. நம்ம மறுபடியும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துரலாம். 3ஆம் அதிகாரத்துல இப்ப என்ன சொல்றாரு பாரு. மறுபடியும் 7வது வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். அதுதான் நான் கேட்டேன். பவுல் சுவிசேஷத்தை புறஜாதிகள் மத்தியில் அறிவிப்பதற்கு பவுலை தேவன் அழைத்தார் என்பது அழைப்பா பவுலுக்கு கிடைச்ச வரமா? பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டது அழைப்பு என்று நம்ம சொல்லணும் அப்படின்னாலும் கூட, அந்த அழைப்பே என்னுடைய பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு பவுல் இங்க பேசிட்டு இருக்காரு. அப்போ இங்க எப்படி பவுல் எபேசியர் 3:7ல எப்படி பவுல் தன்னுடைய சுவிசேஷ அழைப்பே பவுலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம்னு சொல்லி பேசுறாரோ, அதே ஆங்கிள்ல தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வரங்களை பற்றி பேசும்பொழுது, தேவன் அழைத்த அழைப்பே ஒரு பெரிய கிஃப்ட் தான்ப்பா அப்படின்ற அந்த ஆர்டர்ல தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளே ஆண்டவர் அழைச்சதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். அந்த கிஃப்டட் பீப்பிள் சபைக்கு அஸ்திபாரமா இருந்தாங்க பாத்தியா? அந்த அஸ்திபாரத்தை சார்ந்து தான் இங்க டீச் பண்ற வேலை. அப்புறம் அந்த அஸ்திபாரத்தை சார்ந்து அந்த டீச்சிங் பேஸ் பண்ணி தான் இப்போ தேவன் நேரடியாகவே கொடுக்கப்பட்ட வரங்கள் உனக்குள்ள வேலை செய்யணும். இதுதான் சர்ச் ஆர்டர். இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றதாங்க சொல்றாரு. நம்ம அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 1வது அப்போஸ்தலரை, 2வது தீர்க்கதரிசிகளை, 3வது பாரு ஆர்டர் போட்டு 1, 2, 3ன்னு பேசியிருக்காரு பாரு. அந்த ஆங்கிள் எடுக்கவே முடியாது. அங்கதான் அந்த கேள்வி கேட்டேன். அப்போ கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது 10, 11, 12, 13, 14 எங்கேயும் அந்த மொத்த அதிகாரங்கள் எங்கேயாவது அழைப்பை பேஸ் பண்ணி பவுலுடைய கான்டெக்ஸ்ட் ரைட்டிங்ல இருக்குதா? இல்ல. அப்ப சம்பந்தமே இல்லாம குறுக்க இருந்து ஒரு இது அழைக்கப்பட்டிருக்க அழைப்புல இது 1 வந்து அப்போஸ்தலர், 2 வந்துட்டு தீர்க்கதரிசிகள், 3 வந்துட்டு போதகர்கள் அப்படின்ற நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் முடியாது? எபேசியர் 3:7ல வாசிக்கிறபடி, இங்க புறஜாதிகளுக்கு சுவிசேஷனாய் தேவன் அழைத்ததே பவுலுடைய பெரிய வரம்னு சொல்றார்ல. இதே போல தான் அங்கேயும் வரமாக பேசியிருக்கிறார். பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்லே நான் தான் ரொம்ப சின்னவன்பா தாழ்த்தி கொள்றார். தாழ்மையா பேசுறார். அதுல அந்த மாதிரி இருக்கிற எனக்கு கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக. அப்படின்னா இயேசுனா எப்பேற்பட்டவரு, அவர் எவ்வளவு அவருடைய ஐஸ்வர்யம் அப்படின்றப்ப எவ்வளவு பணம் வச்சிருக்காருன்றது கிடையாது. அவர் ஐஸ்வர்யம்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர். அது வந்து ஒரு 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 மெட்டபாரிக்கல் டேர்ம் தான். தி ரிச்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியே ரிச்னஸ் ஆஃப் கிரைஸ்டா? அப்ப இருக்கிறதுல இயேசு தான் பெரிய கோடீஸ்வரரோ? அப்படி கேட்க முடியாது. கிறிஸ்துவினுடைய மகிமை ஆவிக்குரிய வாழ்க்கையில தெய்வத்துவத்திற்குள் இயேசு என்ற அந்த ஒரு நபருடைய மகிமை, அது எந்த அளவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு தெரியுமா? அது அவரோட பெரிய கிருபை அப்படின்ட்டு என்ன வெளிப்படுத்தினார்னு சொல்றாரு பாருங்க, கவனிங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. சரி, இப்ப கவனிங்க. இந்த 3 வசனங்கள் நான் சொன்னேன்ல, நான் படிக்கும்போது நீங்க ஸ்டக் ஆயிட்டேன். இந்த 3 வருஷத்துல ஸ்டக் ஆயிட்டேன். திருப்பி ஒரு 10, 15 டிரான்ஸ்லேஷன் எடுத்து எல்லா டிரான்ஸ்லேஷன் என்னதான் இருக்குன்னு வாசிச்சு பார்க்குறேன். அப்புறம் அப்படியே டென்ஷன் ஆயிட்டு புரியல. மடக்கி வச்சுட்டு ஆண்டவரே
என்ன ஆண்டவர் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீங்க தான் ஆண்டவர் புரிய வைக்கணும். ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வாசிச்சேன். அழகா ஆண்டவர் புரிய வைக்கிறாரு பாருங்க. என்னன்னா, தேவன் நம்முடைய தேவன் அப்படின்னா பிதாவாகிய தேவன். கவனிக்கணும், பிதாவாகிய தேவன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருக்கிற அனாதி தீர்மானத்தின்படியே, எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்தார். இயேசுவை கொண்டு படைத்தார், இயேசுவை கொண்டு ஆளுகை செய்கிறார், இயேசுவை கொண்டு கட்டளைகளை கொடுத்தார், இயேசு மூலமாய் வெளிப்பட்டார், இயேசுவையே பிதா நமக்காய் தந்தார். இயேசு இல்லாம பிதா எதையுமே செய்யல. நல்லா புரிஞ்சுக்கங்க. If Father is not doing anything without Jesus, then Jesus is equal to Father. புரியுதா? இயேசு இல்லாமல் பிதா எதையுமே பிதாவால செய்ய முடியாதுன்னு இல்லை. இயேசு இல்லாமல் பிதா எதையும் செய்கிறது இல்லைன்னு சொல்லும் பொழுது, பிதா சகலத்தையும் செய்வதற்கு முடியும். இயேசு இல்லாம பிதாவால் எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் இயேசு மூலமாக தான் எல்லாத்தையுமே செய்கிறாரு. ஆளுகைகள், கர்த்தத்துவங்கள், பலிகள், மன்னிப்பு, ஒப்புரவாக்கப்படுதல், பிதாவுக்கு பிள்ளையாக்கப்படுதல் எல்லாமே இயேசு மூலமா தான் பிதா எல்லாமே செய்கிறாரு. எங்கேயாவது பைபிள் வாசி பார்த்தா இயேசு இல்லாம பிதா தனித்துவமா ஒரு காரியம் செஞ்சிருக்காரான்னு பார்த்தா எதையுமே பெருசா கண்டுபிடிக்க முடியாது. பிதா கிரியை செய்கிறது போல் நானும் கிரியை செய்கிறேன் அப்படின்ட்டாரு. இப்ப பிதா யார் மூலமா கிரியை செய்யறன்னு பார்த்தா இயேசு மூலமா தான் கிரியை செய்கிறார். ரைட்டா? அப்ப நல்லா கவனிங்க. அப்ப பிதா சகலத்தையும் இயேசு மூலமாய் செய்கிறாருன்னு சொல்லும் பொழுதே பிதாவுக்கு இயேசு சமமா இருக்காருன்னு நல்லாவே புரிய வருது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி, அது எப்பயோ டிசைட் பண்ணிட்டார். எப்போயோ டிசைட் பண்ணி இயேசு மூலமா தான் செய்ய போறேன்ட்டார். என்ன செய்ய போறார்? நல்லா கவனிக்கணும். என்ன செய்ய போறார்? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போறோம். பூமியில துரைத்தனங்கள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. தெரியும்ல? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லா அதிகாரங்களும் உண்டு. இப்போ உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள், உன்னதங்கள்னா எங்க? இங்கிலீஷ்ல பாருங்க, ஹெவன்லி பிளேசஸ், பரலோகத்தில் இருக்கக்கூடிய துரைத்தனங்கள். பரலோகத்தில் ஆண்டவர் அதிகாரங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாரா? துரைத்தனங்கள், ரூலர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ். அத்தாரிட்டிஸ் சொல்றது அதிகாரங்கள், ரூலர்ஸ் என்று சொல்றது ஆளுகைகள். சங்கீதத்தில் வசனம் ஞாபகம் இருக்கா? தேவர்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளினார். தேவருடைய சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறாரு. தேவர்கள் நடுவில் நியாயம் விசாரிக்கிறார். ஆங்கில வார்த்தைகள் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு ஹீப்ரூல போல, நம்ம ஜஸ்ட் இங்கிலீஷ்ல பார்ப்போம். God takes a stand in the congregation of God. Capital G. God takes a stand in the congregation of God. Again capital G. எதை குறிக்குது? பிதாவும் இயேசுவும் பரிசுத்தாவும் இருக்கிற இடத்துல தேவன் நிற்கிறார். வந்து மறுபடியும் பிதாவே வந்து அந்த இடத்துல நிற்கிறார். இயேசு மத்தியில், பரிசுத்தாவின் மத்தியில். God takes a stand in the congregation of God. அந்த இடத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம he judges in the midst of gods. சின்ன ஜி, ஸ்மால் ஜி. God மட்டும் தான் சொல்லணும். Godsனு எஸ் சொல்லக்கூடாது. இங்கே காட்ஸ்னு ஸ்மால் ஜி போடும் பொழுது, இந்த மாதிரி பைபிளில் பல இடங்களில் ஸ்மால் ஜி காட்ஸ், மற்ற இது விக்கிரகங்கள் தெய்வங்கள்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிளில் அந்த இடத்துலலாம் ஸ்மால் ஜி காட்ஸ் தான் வருது. சரிங்களா? இப்போ நம்ம எபேசியருக்கு வாங்க மறுபடியும். இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரத்தில் 8 பாருங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்ட அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. கவனிங்க. உன்னதத்தில் உள்ள அப்படின்னா பரலோகத்தில், ஹெவன்லி ரிலிம்ஸ்ல, ஹெவன்லி பிளேசஸ்ல அதிகாரத்தில் இருக்கிறவர் அதிகாரங்களும் இருக்குது, ஆளுகை செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஒன்று யாருன்னு கேட்டால் ஆண்டவர். ஆண்டவர் சகல அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராகவும் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் தவிர்த்து பரலோகத்தில் அதிகாரங்கள், ஆளுகைகள், அப்படி ஆளுகிறவர்கள், அந்த ஆளுகிறவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது இப்போ சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம் நம்ம. இப்போ அவங்க யாரு அப்படின்னு கேட்டால் தூதர்கள். தெய்வ தூதர்களுக்கு ஆளுகை செய்யும்படிக்கான அதிகாரத்தையும் ஆளுகிறவர்களாகவும் தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். அதனால அவங்கள பைபிள் சின்ன காட்ஸ், சின்ன ஜீல காட்ஸ்னு சொல்லி அவங்கள சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்றது குறிக்குது. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா யோபுல பார்க்கலாம். தேவபுத்திரர்கள், தி சன்ஸ் ஆஃப் காட், தேவகுமாரர்கள் ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வந்தாங்களாமா. ஞாபகம் இருக்கா? யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர் நடுவில் வந்து நின்றான்.
Now it was the day that the sons of God, காட்னு சொல்லப்படுது, சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லப்படுது. எதுக்காக வந்தாங்க? கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்றாங்க. ரைட்டா? எதுக்கு வந்தாங்க கர்த்தருடைய சந்நிதியில? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தை கணக்கு ஒப்புவிக்கும்படி வராங்க. ஓகேவா? அதே தான் வந்து இங்க வாசிக்கிற எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. எப்படி அது? சபை மூலமாக தான் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார்ல. பரலோகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட சபை மூலமா தான் ஒரு காரியம் தெரிய வருதாமா. யாருக்காவது புரியுதா நான் சொல்றது? So that the manifold wisdom of God might now be made known through the church to the rulers and the authorities in the heavenly places. பரலோகத்தில் ஆண்டவர் தேவ தூதர்கள், பரலோகத்தில் ஆண்டவரும் தூதர்களும் தவிர வேற யார் இருக்கா? அவ்வளவுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாம வேற யாருன்னா, நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படாத, பைபிள்ல சொல்லப்படாத, இன்னும் வேற யாராவது ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருந்தாலும், வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிற மாதிரி அந்த 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் என்னடா இருந்துட்டு போட்டுமே, மனிதர்கள் அல்லாத மற்ற அவர்களுக்கு கூட பரலோகத்தில் உன்னதங்களிலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, ஆண்டவருடைய அளவில்லாத ஒரு வாஸ்ட் விஸ்டம், பயங்கரமான ஒரு ஞானம், அனந்த ஞானம், விஸ்டம் ஆஃப் காட், கணக்கிட முடியாத தேவனுடைய ஞானம் சபை மூலமாக வெளிப்பட்டு, அந்த சபை மூலமாக தான், சபை மூலமா தேவ ஞானம் வெளிப்படுது. அந்த சபை மூலமா தான் உன்னதங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தூதர்களுக்கும், அந்த அதிகாரிகளுக்கும் துரைத்தனங்களுக்கும் ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படுதாமா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது அப்படி என்ன? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பவுலுக்கு என்ன கிருபை அளிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு? இதுவரைக்கும் எந்த ஒரு அப்போஸ்தலர்களுக்கும், அது இப்பதான் அப்போஸ்தலர்களுக்கு புரிய வந்திருக்குது. ஆனா எனக்கு முதல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினாரு? புறஜாதிகள் இஸ்ரவேலர்னு பெருசாலாம் யாருமே கிடையாது, எல்லாரையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒண்ணாக்கிட்டார்ன்றதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னு சொல்லி சொன்னாரு. இப்ப 2வது இன்னொரு விஷயத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம். என்ன வெளிப்படுத்தினார்னா, பரலோகத்துல ஆண்டவர் அதிகாரிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய அனந்த ஞானத்தை அறிந்தார்களா அப்படின்னா கிடையாது. இப்ப கவனி, சபையை ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்னா, பரலோகத்தில் தேவன் ஏற்படுத்திய, பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் ஏற்படுத்திய அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் பாவிகளாய் இருக்கிற நம்ம இயேசு வச்சுட்டார் பார்த்தீங்களா. இந்த சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். பரலோகத்தில் உள்ளவர்களை கர்த்தர் நேசிப்பதை பார்க்கிலும் சபையில் உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். எப்படி புரியுது? வசனம் தான் சொல்லுது, உன்னதத்திலே துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனர்ந்த ஞானமானது அவர்களுக்கு, துரைத்தனங்களிலும் அதிகாரங்களிலும் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அனர்ந்த ஞானமானது பரலோகத்தில் இருக்கிற அவர்களுக்கு நேரடியாக வெளிப்படல, சபை மூலமாய் இப்பொழுது தெரியப்படும் பொருட்டாக. சபை மூலமா ஆண்டவர் என்ன தெரியப்படுத்த, அப்ப நல்லா சரி, இது சொல்லி முடிச்சு அடுத்து நான் சொல்றேன் என்ன தெரியப்படுத்துறாருன்னு பார்ப்போமே. சபை மூலமாய் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் காரியத்தை தெரியப்படுத்துறார். என்ன தெரியப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இது பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நமக்கு தெரியுது. பரலோகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தூதர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியல. எனக்கு தெரியலன்னு சொல்லல, பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. அப்ப கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது வரேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று.
ஆதி இங்க ஆதின்ற வேர்ட் என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் ஆதியில சிருஷ்டிப்புக்கு முன்னாடி ஆண்டவர் யாரு அப்படின்றது ஆண்டவரால் படைக்கப்பட்ட தூதர்களுக்கு தெரிஞ்சதா? தெரியல. ஆண்டவர் யாருன்றது பரலோகத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் கேட்டகரி வச்சுக்குவோமே, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சதா? தெரியல. சரியா? ஏன் தெரியல? சரி, எப்படி தெரியல? அவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? ஆண்டவர் தம்மை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவரா இருக்கிறாரோ அவர் வெளிப்படுத்துறார். பரலோகத்தில் இருக்க தூதர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல கேருபீன்கள், சேராபீன்கள். கேருபீன்கள் என்ன பண்ணுது? அவைகளுக்கு அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. வாசிக்கலாமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம். முதல்ல இருந்து பார்ப்போமா? உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனங்கள் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 சேட்டைகள் இருந்தன. 6 விங்ஸ், 6 சேட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. லிட்டரலா எடுத்துக்கோமே, தேவதூதர்களுக்கு சேட்டைகள் இருந்தது. பைபிள் சொல்ற மாதிரி 6 சேட்டைகள் இருந்தது. 2 ஆண்டவருக்கு மேல இருந்தாங்க. ஆனா 2 சேட்டைகளால் முகத்தை மூடிட்டாங்க. முகத்தை மூடிட்டு யாரை பார்க்க முடியும் இப்போ? ஆண்டவருக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்லாத ஆண்டவர் தூதர்களை படைத்திருக்கிறார்னு சொல்லும்பொழுது, தூதர்கள் பூமியில மனிதனாய் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தூதர்களுக்கு அக்கினி அவர்களுடைய ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலையாக, தூதர்களை காற்றுகளாக பயன்படுத்துகிறார்னு வசனம் சொல்லுது. பணிவிடை ஆவிகள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுங்க வொர்க்கிங் ஸ்பிரிட்ஸ், மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ் வசனம் சொல்லுது. சரியா? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவின்ற அந்த கேட்டகரியில் தூதர்களை படைத்திருக்கிறார். இந்த படைக்கப்பட்ட தூதர்கள் ஆவியா இருக்கக்கூடிய ஆண்டவர் யாருன்றது தூதர்களுக்கு முழுசா தெரியும். அப்படி நம்புறீங்களா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அந்த தூதர்கள் சேட்டைகளால் தன் முகத்தை மூடிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் ஆண்டவரை பார்க்க மாட்டேன்ல, பார்க்க முடியலன்றது அர்த்தம். தூதர்களை பார்க்கிலும் தேவன் பிரகாசம் உள்ளவராக இருக்கிறார். தூதர்களை பார்க்கிலும் தேவன் மகிமை உள்ளவராக இருக்கிறார். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். யாருன்னு தெரியல, ஒருத்தர் பயங்கரமா இருக்கிறாரு. அவர் ஐயோ பயங்கரமாகுது. கண்ண மூடிடுச்சு. 2 சேட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்க்க முடியுது. மூஞ்ச மூடிட்டு ஆண்டவரை பார்க்கல. அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கு தேவனை பத்தி எல்லாமே தெரியும் நம்ம நினைக்கிறதே நம்மளுடைய முதல் தப்பு. பரலோகத்தில் தூதர்களுக்கு தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். உலகத்தை பார்க்க, கண்காணிக்க, கால் இடராமல், கல்லில் இடராமல் தூதர்களை கட்டளையிடுகிறார், பார்த்துக்கொள்ள. பல விதங்களில் தூதர்கள் வேலை செய்யறாங்க. மீகாபேல் தூதர் வந்து தானியேலுக்கு போக வேண்டிய பதில போக விடாம வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தடை செய்த பொழுது மீகாபேல் தூதன் உடைத்தது. மோசையின் சரீரத்திற்காய் பிசாசு சண்டை போட்ட பொழுது மீகாவேல் தூதன் தரிகித்து பேசினது இல்ல. காபிரியேல் தூதன் மரியாளுக்கு நற்செய்தி சொன்னது. வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு வெளிப்பட்ட தூதன், தானியேலுக்கு வெளிப்பட்ட தூதன், எசேக்கியேலுக்கு வெளிப்பட்ட தூதன். ஆமா, இவங்கெல்லாம் வந்து பல விதங்கள் வெளிப்படுறாங்க. மனிதர்கள்கிட்ட பேசுறாங்க, வராங்க, போறாங்க, கர்த்தர் சொல்ற வேலையை செய்யறாங்க. ஆனாலும் ஆண்டவர் யாருன்றது பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தூதர்களுக்கே முழுசா தெரியாது. எங்கேயாவது பைபிளில் தூதர்கள் தேவனை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள், தூதர்கள் தெய்வத்துவத்தை முழுமையாய் புரிந்திருக்கிறார்கள் எங்கேயாவது இருக்குதா? இல்லாட்டி தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயாவது இருக்குதா? தூதர்களுக்கு வந்துட்டு நம்மளை நேசிக்கிற மாதிரி ஆண்டவர் தூதர்கள் நேசிக்கிறார் எங்கேயாவது இருக்குதா? ஆனா அதுக்கு மாறா எப்படி இருக்கு தெரியுமா? சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல மனிதனை தேவ தூதனை விட சற்று சிறியவனாக படைத்தார். ஆனா என்ன பண்ணாராம்? தேவ தூதர்களுக்கு இல்லாத கனத்தையும் மகிமையும் மனிதனுக்கு முடிசூட்டினார். ஆமாவா இல்லையா? தேவ தூதர்களை விட மனிதனை சற்று சிறியவனாக படைத்து கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினார். இப்ப கவனிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனர்ந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்ப என்ன அர்த்தம்? உன்னதத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் துரைத்தனங்களை உடையவர்களுக்கு கூட சபை மூலமா தான் தேவனுடைய அனர்ந்த ஞானம் என்னன்றது கொஞ்சமாவது புரிய வந்ததாமா. மனிதனுக்கு வெளிப்படுத்திய அளவுக்கு கூட தூதர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல. எபிரேயர்கள் ஞாபகம் இருக்கா? தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? அப்போ ஆபிரகாமின் சந்ததியை தேவன் தம்முடைய பிள்ளைகள்னு சொன்னாரு. தூதர்களை பார்த்து எங்கேயாவது என் பிள்ளைங்கன்னு சொன்னாரா?
தூதர்களுக்கு ரட்சிப்பு இருக்குதா? அப்படி தூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னா பிசாசு ஆண்டவர் மன்னிச்சு எப்போ ஏத்திருந்திருக்கலாம். ஆண்டவர் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு விழுந்து போன அந்த லூசிபர் தேவ தூதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், அவன் ஆண்டவர் மன்னிச்சு இருந்திருக்கலாம். அவனை திருப்பி ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்திருந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு மன்னிப்பு தேவன் கொடுத்திருந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? அ. அப்போ உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனர்ந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிங்க, ஒன் காட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பரலோகத்தில் படைக்கப்பட்ட தூதர்களுக்கு தெரியும் தேவன் ஒருவராக இருக்கிறார்னு தெரியும், தேவன் ஒன்றாக இருக்கிறார்னு தெரியும். மனிதர்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரிய வந்தது. ஆனா தெய்வத்துவத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம், அந்த ரகசியம் என்ன தெரியுமா? தெய்வத்துவத்திற்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கின்ற ஒரு ரகசியம். அது ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்தது. ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்ததுன்னா, நான் இந்த ஆதி காலம் முதல்ன்றது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியுமா? நித்திய காலத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். தேவன் அனாதியா இருக்கிறாரு பாரு, தனியா யாரும் இல்லாம தேவன் மட்டுமே இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தியா? அங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அங்க இருந்து ஆண்டவர் அனாதியா இருந்தார். அங்க இருந்து ஆண்டவர் உருவத்துல படைச்சிட்டே வந்தார். தேவ தூதர்களை படைத்தார், பூமியை படைத்தார், தூதன் எங்க வச்சார், விழுந்து போனா. அப்புறம் மனிதனை படைத்தார், அதை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தேவ சாயலாக படைத்தார். மனிதர்கள் விழுந்து போனாங்க, மனித சந்ததி பெருகினாங்க. அப்புறமா இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார், பாவ மன்னிப்பு என்ற விமோசனத்தை உண்டு பண்ணினார், சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார், சபையை கர்த்தர் மீட்டு கொண்டார். இப்ப இந்த சபை மூலமா தான் ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இது ரகசியமாகவே இருக்குது. எப்பத்துல இருந்து? ஆண்டவர் சிருஷ்டிப்புன்ற பேர்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று படைச்சது பாருல. எதை ஃபர்ஸ்ட் படைச்சாருன்னு தெரியாது. முதல்ல சிருஷ்டிப்புன்னு ஸ்டார்ட் ஆச்சு பத்தியா? அந்த சிருஷ்டிக்கப்பட்ட முதல் கருவியில் இருந்து, சிருஷ்டிக்கப்பட்ட முதல் சிருஷ்டிப்பில் இருந்து சபையானது உருவாகிற வரைக்கும் ஒரு காரியம் ரகசியமாகவே இருந்தது. அப்படின்னா அது என்ன அப்படின்னா தெய்வத்துவத்திற்குள் இருக்கக்கூடிய ஐக்கியம். There was one secret which has been kept as secret itself till the church has been revealed. அத பவுல் கர்த்தர் வெளிப்படுத்துறார். தூதர்கள் யாருமே தன்னுடைய குமாரன்னு சொன்னது இல்லை. தனக்கு சமமாய் யாரையுமே ஆண்டவர் பார்த்தது இல்லை. இயேசு தான் முதல்ல சொன்னார். ஆனா விக்டர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் நினைக்கிறேன் நான். அது கரெக்ட் தான். நான் அதை அடுத்து சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஆண்டவர் யாருக்காவது வந்துட்டு என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும்போது இதை எபிரேயர்ல இப்ப எபிரேயர் 1:5 இவன் சொன்னால அது தொடர்ந்து கீழே வாசி பாருங்க. தேவ தூதர்களை அவரை தொழுது கொள்ளும், அவரை வணங்கும்படி சொன்னார். தூதர்களுக்கு தெய்வத்துவத்துடைய முழுமை என்னன்றது புரியவே இல்லை, தெரியவே இல்லை. ஸோ அவங்க ஆக்சுவலா வந்துட்டு தேவதூதர்கள் வந்துட்டு தெய்வத்துவத்தின் முழுமை புரியல. கடவுள் பார்த்தாங்க, புரிஞ்சுது. அந்த கடவுளை நேருக்கு நேராக முழுசா பார்க்க முடியல. கடவுள் யாருன்ற அந்த அனர்ந்த ஞானம், அவருடைய எக்ஸிஸ்டன்ஸே எந்த அளவுக்கு வல்லமையானது, எவ்வளவு பெருசு அப்படின்றது தெரியவே கிடையாது. தெரியவே கிடையாது. they just worship God. கடவுளை அவர்கள் தொழுது கொண்டார்கள், ஆராதித்தார்கள். ரோபோட்ஸ் மாதிரி சொன்ன வேலை செஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க. ஆண்டவரே டவுட்டு, கொஞ்சம் உங்களை காட்டுங்களேன். மோசே கேட்டான் பாரு, அந்த மாதிரி தூதர்கள் கேட்டதாக பைபிள் எங்கேயுமே இல்லை. நம்மளாவே என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தூதர்கள் தேவனை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பரலோகத்தில் தூதர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், தூதர்கள் ஆண்டவர் பத்தி தெரியும். இது எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றோம்? தூதர்கள் அங்கிருந்து இறங்கி வந்து ஆண்டவர் சொல்லி என்ன அனுப்பிச்சாரு அப்படின்றப்போ, அப்ப கண்டிப்பா ஆண்டவர் யாருன்னு முழுசா தெரிஞ்சிருக்கும்ல. எதுவுமே தெரியாது தூதர்களுக்கு. ஆண்டவர் என்பவர் ஒருவர் உண்டு, இவர் தான் உண்மையான ஆண்டவர், இவர் தான் சகலத்தையும் படைத்தவர், அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நம்மளை விட தூதர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன? அவங்க ஆவியா இருக்கிறாங்க, ஒண்ணு. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன? தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலத்தில் தெய்வ தூதர்களும் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால தூதர்களுக்கு தெய்வத்துவத்தை பத்தி முழுசா தெரியும், மொத்தமா தெரியும்? கிடையவே கிடையாது. இயேசுவை பூமிக்கு அனுப்பின பொழுது தூதர்களும் அவரை உற்று பார்க்க ஆசையா இருந்தார்கள், ஒண்ணு. அப்படி என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? அப்படியே பார்த்திருந்தாலும் இதுவரைக்கும் எழுப்பின தீர்க்கதரிசிகளை போல புதுசா ஒருத்தர் எழுப்புறாரு, ஆனா டிஃப்ரெண்டா எழுப்புறாரு. எப்படி எழுப்புறாரு? டிஃப்ரெண்டா, கண்ணியின் வயிற்றில் பிறக்கட்சி எழுப்புறாரு அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப திடீர்னு ஆண்டவர் பிதா சொல்றாரு, அந்த தெய்வத்துவம் இப்படி இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஒரு பெரிய சேரு, அது வந்துட்டு லைட் தான் தெரியுது, ஆள் நபர்லாம் தெரியல, சத்தம் தான் கேட்குது. வெளிப்படுத்துற விசேஷம் வாசிக்கிற மாதிரி சிங்காசனத்துல ஒரு மேகம் போல உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தரை பார்த்தேன். அந்த மேகத்துல இருந்து ஒரு கை வெளியே வந்துச்சு இல்ல, ஏன் இருக்கா வெளிப்படுத்துற விசேஷத்துல? அப்படி அந்த வெளிப்படுத்துற விசேஷத்தில் இருக்கிறத அப்படியே கற்பனை பண்ணிக்கங்களேன், அப்படியே கற்பனை பண்ணிக்கங்க.
இப்ப அங்க ஆண்டவர் திடீர்னு என்ன சொல்றாரு, தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையா இருந்தாங்களாமா இயேசு பிறக்கிறத. இப்ப அடுத்த கட்டளை தூதர்களுக்கு வருது, அவர் வொர்ஷிப் பண்ணுங்கடா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப தூதர்களுக்கு ஏதாவது புரிய வேண்டிய அவசியம் இருக்கா? ஒண்ணும் புரிய வேண்டிய அவசியம் இல்ல. சொன்னா செய், அவ்வளவுதான். சொன்னத அப்படியே செஞ்சாய்ங்க. என்ன ஆண்டவரே, எந்த கேள்வியும் இல்ல. வொர்ஷிப் பண்ணுமா? சரி, இயேசுவ வொர்ஷிப் பண்றோம். வொர்ஷிப் பண்ணாங்க. இப்போ அந்த தெய்வத்துவத்திற்குள் இருக்கக்கூடிய ஐக்கியத்த ஆண்டவர் யாருக்கு முதல் வெளிப்படுத்தினாரு? இப்ப அத வந்துட்டு பவுலுக்கு முதல் வெளிப்படுத்தினார். அதுவும் எது மூலமா வெளிப்படுத்தினாரு? சபை மூலமாய் வெளிப்படுத்தினார். அப்ப கவனி, சபை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் பார். இந்த ஐக்கியத்தை மிஸ் பண்ற நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த இந்த சபைக்கு ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிற தெய்வத்துவத்தினுடைய இவ்வளவு மேன்மையான ரகசியம் இருக்குதே, அந்த ரகசியம் ஆதி காலம் முதற்கொண்டு யாருக்குமே சொல்லவே கிடையாது. அப்படியே அங்கங்க சின்ன சின்னதா சொல்லப்பட்ட இடங்கள்ல கூட இவங்களுக்கு எதுவுமே புரியாம பெபபேன்னு முழிச்சிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு கிறிஸ்து இயேசு மூலமாய், கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவி மூலமாய், கிறிஸ்து ஏற்படுத்திய அப்போஸ்தல உபதேசம் பவுல் மூலமாய், அப்போஸ்தலர்கள் மூலமாய், இந்த சபைக்காக, சபை மூலமாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கர்த்தத்துவங்களுக்குமே இப்படி ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இப்பதான் வெளிப்படுத்துறாருன்றப்போ, அப்ப இந்த சபையை எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த சபை ஐக்கியத்தை வேணான்ட்டு போறியே, கன்ஃபார்மா பாதாளம் தான் போக, டவுட்டே கிடையாது. சபை ஐக்கியம் தேவையில்ல. நானே சபை, நானே வாழ்ந்துக்குவேன், நானே பட்சிக்குவேன், எனக்கு ஆவியில் அப்படியே வெளிப்பாடு கிடைச்சிரும், சத்தியமா பாதாளம் போற சந்தேகமே இல்லை. சபை என்பது தனிநபர் இல்லை, போதக அழைப்போடு இருக்கக்கூடிய ஐக்கியம் தான் சபை. நாங்கள் வீட்டில் இருந்து ஆராதிச்சிக்குவோம், நாங்கள் அப்படியே இது பண்ணிக்குவோம், நாங்களே தான் சர்ச்சு, நாங்களே தான் இது, எங்களுக்கு பாஸ்டர்லாம் தேவையில்லை. எதுக்கு பாஸ்டர்லாம்? நாம் தான் சபை, நான் தான் சபை அப்படின்ட்டு ஐக்கியத்தில் இல்லாமல் தனியாக பண்ணுகிறியா? செத்தா பாதாளம் தான் போகிறேன். எப்பேற்பட்ட ரகசியத்தை சபை மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவரை பற்றும் மறுபடியும் வாசிக்குவா 9ல இருந்து இந்த வருஷம் இந்த 4 வருஷத்தை மோர் தென் ஒரு மணி நேரமா அதை தாண்டி போகவும் முடியல. அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. திருப்பி திருப்பி படிக்கிறேன். ஒரு 10-15 பைபிள்ல மாறி 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 படிக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்பதான் புரிஞ்சுது ரொம்ப ட்ரை பண்றோமோ அப்படின்ட்டு அப்படியே மூடி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு நீ தான் புரிய வைக்கணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு படிச்சேன். தெளிவா இருக்கு வசனம், அழகா புரியுது. அப்பதான் யோசிச்சேன், இத்தனை வருஷமா படிக்கிறேன், இத்தனை வருஷமா புரியல, திடீர்னு நிறைய புரிய வைக்கிறார். இன்னும் இந்த மாதிரி என்னெல்லாம் புரியலையோ அதெல்லாம் புரிய வைங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். கவனிங்க, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதா சகலத்தையும் செய்கிறார், படைக்கிறார், பேசுகிறார், உருவாக்குகிறார், எல்லாம் பண்றாரு. அவரை கொண்டு ஒரு காரியம், நிறைய விஷயம் அவரை கொண்டு பிதாவாகிய தேவன் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயத்த தீர்மானம் பண்ணியிருக்கிறாராம். என்ன அப்படின்னா, உன்னதங்களில் உள்ள பரலோகத்தில் இருக்கக்கூடிய துரைத்தனங்கள், அதிகாரங்களுக்கு அவருடைய அனர்ந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரலோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கு வந்துட்டு சபை மூலமாய் ஒரு காரியத்தை ஆண்டுடைய அனர்ந்த ஞானத்தை சர்ச் மூலமா தான் வெளிப்படுத்தப்படுதான். வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய விஷயம் புரியணுன்றதுக்காக தான் இயேசுவை கொண்டு உலகத்தை சிருஷ்டித்தாராம். பாருங்க, சிருஷ்டித்து அதுல சபை ஏற்படுத்தி சபை மூலமாய் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தெய்வத்துவத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் நிறைய தெரியும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்ன்றது ஒரு பெரிய ரகசியம் இல்ல. அந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இது இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, தெய்வத்துவத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ரகசியம் என்ன அப்படின்னா, தேவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனர்ந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா?
தொடர்ந்து வாசிக்கலாம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. அப்ப கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும், எவ்வளோ உபத்திரவங்கள் இருந்தாலும், நான் வந்துட்டு உங்களுக்காக இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறேன். ஆண்டவர் எனக்கு புரிய வச்சு அந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். அதனால வந்துட்டு அ எங்களுக்கு நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க எங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு சோர்ந்துராத. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, பாஸ்டர் பிஸியா இருக்கிறாரு. பாஸ்டர் வந்துட்டு ரொம்ப டிராவல்ல இருக்கிறாரு. பாஸ்டர் வந்து அலையிறாரு. சும்மா சும்மா பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த மாதிரிலாம் நினைக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. உங்களுடைய மகிமையை நீங்க இழக்கிறீங்க. உங்க மகிமையை நீங்க இழக்கிறீங்க. கவனிங்க வசனம் பவுல் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவத்தினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். எத்தனை பேர்ட்ட தான் பாஸ்டர் பேசுவாரு பாவம். இல்ல? அவரும் மனுஷன் தானே, பாவம் டயர்டு வரல. அவரால முடியலல்ல. அ அவர் வந்துட்டு இருக்கட்டும். எங்க பாஸ்டர் சத்தியத்த சொல்லி தராரு. மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கட்டும். ஊழியம் பண்ணட்டும். அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் பேக் அடிக்கிறீங்களோ, அவங்கலாம் வந்து உங்கள மகிமையை இழக்கிறீர்கள். என்ன மகிமை? அப்படியே பெரிய குளோரி தலை மேல வெள்ளையா ஒளிவட்டம் தெரியுது. அது இல்ல மகிமை. அந்த மகிமை இல்ல. அந்த மகிமை இல்ல. சத்தியத்த அறியக்கூடிய அறிவு. அந்த மகிமை. அத இழக்கிறீங்க. ஒண்ணு என்ன பண்ணணும்? பாஸ்டர் டயர்டா இருக்கிறாரு, பிஸியா இருக்கிறாரு, அவரால முடியல அப்படின்னா, அ எங்களுக்கும் சேர்த்து சொல்லி தாங்க பாஸ்டர். நீங்க டயர்டா இருக்கிறீங்கன்னு புரியுது. இப்ப உங்களுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்தா கொஞ்சம் பணம் வச்சுக்கங்க. டிராவல் பண்ணணுமா? அதுக்கான வசதிகள் எதனா பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் எனர்ஜி வேணுமா? நாங்க என்ன சாப்பாடு செஞ்சு தரோம். நீங்க என்ன கடைக்கு எங்கனா போணுமா? அதுலலாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க கடைக்கு போயிட்டு வரோம், ஹெல்ப் பண்றோம். நீங்க எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து, உங்க தனிப்பட்ட வேலைகள்லாம் சொல்லுங்க, நாங்க செய்றோம். நீங்க வந்துட்டு சத்தியத்த மட்டுமே சொல்லி தர வேலைய பாருங்களேன். அப்படி எதனா பண்ணாலாவது, அ கொஞ்சமாவது பிரயோஜனமா இருக்கும். புரியுதா நான் சொல்றது யாருக்காவது? கொஞ்சமாவது பிரயோஜனமா இருக்கும். பாஸ்டர் டிராவல் பண்றாரு. நல்ல ஒரு டிராவல் ஏற்படுத்தி தரலாம் நம்மலாம் சேர்ந்து. அ அப்படின்னாலாவது, அதெல்லாம் அந்த டிராவல் டயர்ட்னஸ்ல நாங்க பார்த்துக்கிறோம் பாஸ்டர். அதுக்கு எல்லா சப்போர்ட்டும், ஹெல்ப்பும் நாங்க பண்றோம் பாஸ்டர். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சத்தியத்த எங்களுக்கு இன்னும் சொல்லி தாங்க. பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியம் உங்களுக்கு புரியுது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது படிச்சா. உங்களுக்கு புரியுதுல்ல, எங்களுக்கு அத சொல்லி தாங்க. நாங்க வந்து மத்த எல்லா காரியத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கிறோம். அப்படின்னாலும் பரவால்ல, கொஞ்சம் சென்சிபிளா இருக்கு. புரியுது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. எதையுமே செய்ய மாட்டாங்க. நீங்க பிஸி பாஸ்டர். நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல பாஸ்டர். அப்படி நினைச்சீங்கன்னா, செய்ய வேண்டிய காரியத்த செய்யாம, எங்க பாஸ்டர் பிஸி, எங்களுக்கு சபையில சொல்லி தர்றது போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ ஆர் லூசிங் யுவர் குளோரி. யூ ஆர் லூசிங் யுவர் குளோரி. உங்க மகிமைய நீங்க இழக்கிறீங்க. வார்த்தை என்று சத்தியமாகிய மகிமைய இழக்கிறீங்க. அதான் பவுல் சொல்றார். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. இப்ப இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறார். 2 காரியம் சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? ஏற்கனவே இத பத்தி உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படாத அப்போஸ்தலர் இப்ப தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. மூத்த அப்போஸ்தலர்களுக்கு. எனக்கு ஆண்டவர் முதல் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினாரு? யூதர் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுல ஒன்றா இருக்கிறாங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்றாரு 1. 2வது என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சு? தெய்வத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். அந்த என்ன ரகசியம் அது? தெய்வத்துவத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கு அப்படின்ற ஒரு ரகசியம். அப்போ திரியேக தேவன் என்ற உபதேசம் தான் உண்மை. அது தவிர்த்து எல்லாமே பொய் தான். தெய்வத்துவத்துக்குள் உள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது. ஒரு ரகசியம் இருக்குது. ரைட்டா? ஆமா. அது தவிர்த்து மத்த எல்லாமே எல்லா உபதேசங்களும் பொய். தெய்வத்துவம்னு சொல்லியாச்சுனாலே திருத்துவம் தான் சரி. சரியா? அந்த ஒரு ரகசியத்த ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அப்ப இத கற்றுக்கொள்றதுக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறபடினால, உங்களுக்கு டீச் பண்ணிட்டு, டிராவல் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருக்கிறபடினால, நான் அதில உபத்திரவப்படுறேன். டயர்ட் ஆகுறேன், ரெஸ்ட் வேணும், கஷ்டமா இருக்குது. அத நீ அப்படி நெனச்சுக்காத. நான் டயர்டா இருக்கேன்னு நெனைக்காத. அப்படி ஏன்னா வந்து இது உங்களுக்கு மகிமையா இருக்குதே கர்த்தருடைய சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, சபைக்காக பவுல் செய்யக்கூடிய ஒரு பிரேயர். என்ன பிரேயர் பண்றாரு? இது நிமித்தம் நான் பரலோகத்திலும், பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய ஒரு ரீசென்ட்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அ என்னன்னா ஒரு 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 ஹிந்து காவி ட்ரெஸ் போட்டிருக்காப்புல, தலையில காவி டர்பன் கட்டு பொட்டு வச்சிருக்காரு. அவர் வந்துட்டு, பைபிளே சொல்லுது தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ற நாமக்காரராகிய அப்படின்ட்டு. அ
அவங்களுக்கு இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமம் தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த நாமம் தாங்க பைபிள் சொல்லுது. டேய் 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 விளங்காத முட்டா பயல. நாமம்னாலே எல்லாமே இந்த நாமமா? அ இது இது நெத்தியில போடுற நாமமா? நாமக்காரராகிய என்னோட நாம கட்டியா? இல்ல அந்த கட்டிய குழப்பி இவன் நெத்தியில போடுற நாமமா? பரலோகத்தில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா தேவனும், பிதாவும், பரிசுத்த ஆவியும், தூதர்களும், இங்க வாசிச்ச அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும், ஆளுகைகளும் செய்கிறவர்கள். அவர்களுக்கும், பூமியில் இருக்கிறவர்களுக்கும் ஒரே நாமம் தான். இயேசுவின் நாமம் தான். முழு குடும்பத்திற்கும், பரலோகத்திலும், பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நாங்க அப்படியே புது உடன்படிக்கையில வந்துட்டோம். நாங்க கிருபையில இருக்கிறோம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னு எதனா யாருன்னா மேதாவிங்க யாரும் நெனச்சிருந்தீன்னா, உன் எண்ணத்த இன்னியோட குழி தோண்டி புதைச்சிரு. அ ஜெபிப்பதற்கு முழங்கால் படியிட வேண்டும் என்ற கட்டளை இல்லை. ஆனால், உன்னால முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலையில, நாங்க கிருபையில் இருக்கிறோம் அப்படின்னு படுத்துனே ஜெபம் பண்ணாத. சரியா? ஆண்டவரோடு பேசும்பொழுது, அந்த காட்லி பாஸ்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெய்வத்துவத்திற்கு ஏதுவாய் நீ ஆண்டவரை கனப்படுத்துகிறேன் அப்படின்றதற்குரிய உன்னுடைய பிசிக்கல் பாஸ்சர், கை கும்பிடுவதோ, கை கட்டுவதோ, தலை வணங்குவதோ, இல்லாட்டி யூதர்கள் செய்ற மாரி நெத்தி தரையில படுற மாரி கீழ விழுந்து ஆண்டவர வணங்கிக் கொள்வதோ, இல்ல இல்ல முழங்கால் படியிடுவதோ, தயவு செய்து பண்ணு. பண்ணு. உன்னுடைய தெய்வத்துவத்தின் பக்தியை வெளிப்படையா காட்டு. நாங்க கிருபையில் இருக்கிறோம். நாங்க புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். அதனால நாங்க வந்துட்டு அவுத்து விட்ட கழுதைய மாரி சுத்திட்டு இருப்போம் நாங்க. நாங்க ஜெபமே பண்ண மாட்டோம். முன்ன வந்து சபைக்கு போகும்போது சத்தியமே புரியாதப்போ, பயந்து, பயந்து, பயந்து ஆண்டவர சேவிச்சான் பாரு. அப்பல்லாம் காலையில 4 மணி, 5 மணி அதிகாலை பிரேயர், உபவாச பிரேயர் எல்லா பிரேயரும் பண்ணியிருப்பான். இப்ப கிருபை புரிஞ்சவன் என்னாச்சு? பிரேயரே இல்ல. அது என்ன கிருபைன்னு எனக்கு புரியல. முட்டி போடுறதே கிடையாது. தலையில முக்காடு போடுறதே கிடையாது. அ கேட்டா கிருபை. தப்பு. ரொம்ப, ரொம்ப தப்பு. நான் அப்படி உங்களுக்கு போதிக்கவே கிடையாது. வேற யார்ட்டனா தப்பா கத்துக்கிட்டீங்கன்னா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த தப்புக்கு நீங்க கர்த்தர் கணக்கு குடுத்துட்டு போங்க. நான் அப்படி சொல்லி தரல. கிருபை பெற்றவனால தான் அதிகமான கிரியைகளை காண்பிக்க முடியும். கிருபை என்பது கிரியைகளை அவாய்ட் பண்றது கிடையாது. சரியா? அதனால வந்துட்டு அ பிதாவை நோக்கி கர்த்தரா கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். என்ன மாரி பிரேயர் பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியினால உன்னுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணுமாமா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடே கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அந்த உணர்வு வரட்டும்ன்றாரு. கிறிஸ்துவினுடைய அகலம், ஆழம் அது தனியா புரிய போறதில்ல. தனியாலாம் புரியாது. அப்படியே எனக்கு ஆண்டவர் புரிய வச்சுட்டாரு. எனக்கு தெரியும். அப்படிலாம் அந்த வார்த்தைய பேசாதீங்க. தனிமைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எதை செய்தாலும் ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு கூட தான் செய்றார். எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரா? ஊழியக்காரனோடு சேர்ந்து தான் ஆண்டவர் புரிய வைக்கிறார். பவுல் வெளிப்படுத்தினார்ல. பவுல் வெளிப்படுத்தினத சபைக்கு புரியணும்னு தான் பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏதோ பவுல பெரிய அறிவாளி ஆக்கிட்டார் அப்படின்றதுக்காக கிடையாது. சரியா? கிறிஸ்துவினாலே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடே கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். இது எவ்வளோ ஒரு ஆக்ஸிமோரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. நான் ஏற்கனவே சொல்லிக் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆக்ஸிமோரான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, கெட்டவனா கெட்டவன், கேடு கெட்டவன்டா அவன் அப்படின்றத எப்படி சொல்றேன்னா, அவன் அவன் நல்ல கெட்டவங்க அவன். எப்படி? அவன் ரொம்ப நல்ல கெட்டவன் அவன் அப்படின்னு. அவன் நல்ல கெட்டவன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாரி. அ இது வந்துட்டு இங்க பாருங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. எட்டாதது எப்படி அறிய முடியும்? எட்டவும் எட்டாது. ஆனா அதுதான் வந்து ஆவியின் வெளிப்பாடு. அதுதான் அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடு. அது தனியா கிடைக்குமா? இல்ல. வார்த்தையின் அடிப்படையில் பரிசுத்தவான்கள் போதிக்கும் பொழுது, அது உணர்வடையும். இங்க உணர்வுன்ற வார்த்தைய நான் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, அ
காதால் கேட்கக்கூடிய வசனத்தினால் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய அறிவு இல்ல. அந்த அறிவு உனக்குள்ள ஒரு வெளிப்பாடா மாறுது பாரு. வெளிப்பாடுன்னு சொல்றத விட விஸ்டமா மாறுது பாரு. விஸ்டம், ஞானம். அந்த ஞானம் அதுதான் இங்க உணர்வுன்ற வார்த்தையில பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன். அந்த அப்போ பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த சத்தியம், அந்த சத்தியத்தை இன்றைக்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள் போதிக்கும் பொழுது, அவர்களுக்கு ஊழியர்களுக்கு கர்த்தர் புரிய வைக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு புரிய வைக்கிறாரு. அத வந்து சபை மக்களுக்கு போதிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களோட கூட சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பு, அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்றத விட, எனக்கு எனக்கு உணர முடியுது. ஐ கேன் ரியலைஸ். ஐ நோன்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஐ நோ தி லவ் ஆஃப் கிரைஸ்ட். பை நோயிங் தி லவ் ஆஃப் கிரைஸ்ட், நவ் ஐ கேன் ரியலைஸ் தி டெப்த் ஆஃப் தி லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டேன். எப்படி அறிந்து கொண்டேன்? எனக்காய் அவர் சிலுவையில மரித்து அவர் செஞ்ச செயலை பார்க்கும்போது அறிந்து கொண்டேன். இல்ல ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யறன்ற பேர்ல சண்டே செய்தி கேட்டீங்களா? ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யறன்ற பேர்ல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை தூங்க வச்சு இவர் மட்டும் ஒத்தையில் நடந்தா இருப்பார். ரத்தத்து மேல் நடந்து உடன்படிக்கை பண்ணா இருப்பாரு. ஏன்னா வாக்குத்தத்தத்தால விசுவாசத்தால மட்டும் தான் நீதிமானாக்கப்படுவான். இவன் நிமித்தமாய் வரப்போற சந்ததி விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்படுவார்கள்னு சொன்னார் பத்தியா? அதுக்காக ஆபிரகாமை தூங்க வச்சு அந்த அன்பு இருக்கு பத்தியா? இதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஐ நோ தி லவ் ஆஃப் காட். எப்படி தெரியும்? வேத வசனத்தினுடைய சத்தியங்களை வாசிக்கும் பொழுது, புரியாத ஊழியக்காரன் புரிஞ்சு போதிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்கிறேன். when I understand the love of God, when I get to know the knowledge about the love of God, அந்த அறிவுக்குள் நான் வர ஆரம்பிக்கும் பொழுது, ஊழியக்காரன் போதிக்கும் பொழுது, அப்போஸ்தலருக்கு போதிக்கப்பட்ட உபதேசத்தை ஊழியக்காரன் சத்தியமா எடுத்து போதிக்கும் பொழுது, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த அன்பனை என்னன்றது நான் வசனத்தின் மூலமாய் போதிக்கப்பட்டதன் மூலமாய் நான் அறிந்து கொண்டேன். இப்ப அறிந்து கொண்ட அந்த அறிவு பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவினுடைய அன்பு எவ்வளோ ஆழம், எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம், எவ்வளோ உயரம் அப்படின்றத நான் உணர முடியுது. I have learned the love of God. Now I can understand the depth of the love of God. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரேயர் பார்த்தீங்களா? அதுல என்னென்ன பாயிண்ட் சொல்றாரு? பரிசுத்தாவினாலே உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படணும். சரியா? எப்படி ஜெபம் பண்றாரு? முட்டி போட்டு ஜெபிக்கிறேன்றாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாரு. பரலோகத்தில் இருக்கிறவங்க பூலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே குடும்பமாக்கினார் பத்தியா? இயேசு என்ற நாமம் உடையவர். அவர் நாமத்தினால அவருடைய பிதா கிட்ட நான் முட்டி போட்டு ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்? பரிசுத்தாவியினால் உள்ளான மனுஷன் பலப்படணும். விசுவாசத்தால கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாசம் பண்ணணும். ஒருவருக்கு ஒரு அன்புல நீங்கள் வேறொன்றி நிலை பெற்றிருக்கணும். பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பு ஆழம், அகலம், உயரம், நீளம் என்றது நீங்க உணர்ந்து கொள்ளணும். அறிவு கிட்டாத தேவ அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படணும். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் உங்களுக்கு அனுகிரகம். இதெல்லாம் இந்த 6 விஷயங்கள் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படின்னா இதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு கிருபையாய் தருவாராக அப்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நல்ல கவனி. பிரேயர் முடிஞ்சிச்சு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கதான் பிரேயர் முடியுது. நான் இப்படித்தான் ஜெபிக்கிறேன்னு சொன்னாரு. ஓ, பிரேயர் முடிச்சிட்டாரோ, அடுத்து எதை சொல்ல போறாருன்னு பார்த்தா பிரேயர் முடிக்கல. நான் உங்களுக்காக இப்படி ஜெபிக்கிறேன். ஆனா நான் அப்படி ஜெபிச்சாலும் இந்த ஜெபத்தை விட நான் உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணேன்? என்ன ஜெபம் பண்ணேன்? பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலமாய் அவருடைய பிதா கிட்ட முட்டி போட்டு நான் ஜெபம் பண்றேன். அன்பினால நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளவும். இல்ல பாருங்க, ஆவினாலே உள்ளான மனுஷன் பலப்படணும். விசுவாசத்தினால கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமா இருக்கணும். அன்புல நீங்கள் வேறொன்று நிலை பெற்றிருக்கணும். பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பை நீங்க உணரணும். அறிவு கிட்டாத தேவ அன்புல நீங்க வளரணும். அப்புறம் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படணும். அவர் தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படியே இதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு செய்யட்டும். நான் அப்படி ஜெபம் பண்ணாலும் நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமை இப்பொழுதே உங்களுக்கு கிரியை செய்துன்றார். பா, ஏன் பவுல அந்த வல்லமை ஏற்கனவே எங்களுக்கு கிரியை செய்து நான் அப்புறம் ஏன் ஜெபம் பண்றேன்?
அங்கதான் கிருபையை பவுல் சாதாரணமா எடுத்துக்கல. அதான் வல்லமை கிரியை செய்தல் உனக்குள்ள அப்புறப்பா அப்படின்னு விடல. நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான வல்லமை இப்பொழுதே உங்களுக்குள்ள கிரியை செய்தாலும், அந்த வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்துன்றத நாங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி நான் நடத்தப்பட வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்றார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பரலோகத்துக்கும் பூமிக்கும் இயேசுவின் நாமத்தினால இருக்கக்கூடிய அவர் மூலமாய் பிதாவாகிய தேவன்கிட்ட நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். என்னன்னு ஜெபம் பண்றேன்? உள்ளான மனுஷன் பலப்படணும். கிறிஸ்து இயேசு விசுவாசத்தால் கிறிஸ்து உங்களுக்கு வாசமாக இருக்கணும். நீங்கள் அன்புல வேறு கொண்டு இருக்கணும், நிலை பெற்று இருக்கணும். அந்த பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அந்த அன்புல அந்த அன்பு வந்துட்டு எவ்வளோ டெப்தா இருக்கு அப்படின்றத நீங்க உணர்வடையணும். அதை உணர்ந்து கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அறிவு கிட்டாத அந்த அன்பை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்ல கர்த்தருடைய எல்லா பரிபூரணத்தால் நீங்க நிரப்பப்படணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன பிரேயர் இருக்கு? அவ்வளவுதான். இதுதான் பிரேயரே. ஃபுல்லா ஆண்டவருடைய எல்லா பரிபூரணத்தாலும் கர்த்தர் நிரப்புவாராக. அதை விட பெரிய பிரேயர் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் பிரேயரு. ஆனா பவுல் நல்லா புரியுது. என்னுடைய ஞானத்துல அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் இப்பொழுதே உங்களுக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து அப்படின்றார். அதுதான் பிரேயர். எனக்காக கர்த்தர் செய்வாருன்றது பிரேயர் இல்ல. எனக்காக கர்த்தர் ஏற்கனவே செஞ்சிட்டாருன்றது பிரேயர். எனக்காக ஏற்கனவே கர்த்தர் செஞ்சிட்டாருன்னா அப்புறம் செஞ்சிட்டாரு இல்ல, அப்புறம் என்ன பிரேயர் பண்ண வேண்டியது இருக்குது? எனக்காக செஞ்சிட்டார்ல, அதே நான் பிரேயரா பண்றேன்ல. அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? எனக்காக அவர் செஞ்சிட்டாரு அப்படின்றத நான் ஈஸியா எடுத்துக்கல. நான் அதை இளக்காரமா எடுத்துக்க மாட்டேன். கிருபைன்ற பேர்ல ஊர சுத்திட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு. நான் அப்படி இருக்க மாட்டேன். கிருபைன்ற பேர்ல என்னனாலும் செய்யலாம், பரவாயில்லன்னு இருக்கான் பாரு. நான் அப்படி இருக்க மாட்டேன். ஐ அம் ஹியர் டு டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் கிரைஸ்ட் ஹஸ் டிட் ஃபார் மீ ஆன் த கிராஸ். இயேசு எனக்காய் சிலுவையில செய்து முடித்த எல்லாவற்றுக்கும் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அக்செப்ட் பண்றேன், ரியலைஸ் பண்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அது இன்னும் அந்த டெப்த்ல நான் போக ட்ரை பண்றேன். அதுல இன்னும் அதிகமாக வளர நான் ட்ரை பண்றேன். இதை விட பெரிய மகிமை, இதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த வெளிப்பாடு பரலோகத்தில் இருக்கிற எவனுக்குமே இல்லை. சபையாகி நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றப்போ எப்படினாலும் வாழ்ந்துடலாம்னு எப்படி சொல்ல முடியுது மனசாட்சியே இல்லாம? பாருங்க, இந்த பிரேயர் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா லாஸ்டா சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு நமக்குள்ள கிரியை செய்துன்னு சொல்றாரு. நமக்கு அவர் செய்கிறாருன்னு சொல்றாரு. அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென். நல்ல பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது உம்முடைய ஊழியக்காரனாகி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் நீங்க வெளிப்படுத்தின காரியம் பூமியில யாருக்கும் பரலோகத்திலே யாருக்கும் வெளிப்படாத உம்முடைய தெய்வத்துவத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் ரகசியத்தை ஆண்டவரே இந்த சபைக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாக கிறிஸ்து இயேசு மூலமாய் நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்பதை பவுலுக்கு நீர் வெளிப்படுத்தி அந்த சத்தியத்தை எங்களுக்கு வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள அடியனுக்கு புரிந்து கொள்ள தேவன் செய்த கிருபைகளுக்காய் உம கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தில் இன்னும் நாங்கள் அதிகமாய் வளர்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் காரணராய் இருக்கிற இயேசு உம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு அதனால் அறிய, அதனால் உணர, அந்த ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அன்புல ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் சீராயிருக்க, சிறப்பாயிருக்க, ஸ்திரப்பட்டிருக்க, நிலை கொண்டிருக்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய சகல பரிபூரணத்தாலும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க இப்பொழுதே அந்த வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்து நம்ம நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் சுபிக்கிறோம், எங்களுக்குள் கிரியை செய்கிற அந்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த ஆவியானவர் ரோமர் 5:5 வாசிக்கிறபடி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். தேவனுடைய அன்பை எங்களுக்கு அதிகமாய் உணர்த்துகிற அந்த ஆவியானவர் அவருடைய வல்லமையாய் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அதை நாங்கள் இலக்காரமாக எடுத்துக்கொள்ளாம, அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளாம, அதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாம ஆண்டவரே நாங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள
அதில் நாங்கள் அதிகமாய் பக்குவப்பட, அதில் அதிகமாய் வளர, அது அதிகமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. வேத வசன சத்தியங்களால் நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. போதிங்க, உபதேசிங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உன் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமீன். God bless you. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.